பாருங்கள் நான் டேஸ்ட்டான சிக்கன் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பாருங்கள், ஒரு மிக்ஸி ஜாரில் தக்காளி பழத்தை போட்டுக்கலாம். ஒரு 4-5 தக்காளி சேர்த்துக்கலாம். அப்புறம் பாருங்கள், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஜீரகம் சேர்த்துக்கலாம். மிளகு, மிளகாய்த்தூள், மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ மூடி நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிருவோம். தாளிக்க தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருச்சு. பெரிய வெங்காயம், பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். ரெண்டே 2 மிளகா போட்டால் போதும். ஏன்னா அப்புறம் மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம், மிளகு சேர்த்துருக்கோம். அதனால் இப்போ பாருங்கள், வெங்காயத்தை வதக்கிடுவோம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். இப்போ நல்லா வதக்கிடுவோம். மஞ்சள் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். அடுத்து சிக்கனை சேர்த்துடலாம். நல்லா மஞ்சத்தூள், உப்பெல்லாம் போட்டு கழுவி வச்சுருக்கிறேன். அந்த சிக்கனை சேர்த்துடலாம். நல்லா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் நல்லா வதக்குவோம். பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு. ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். அப்புறம் பாருங்கள், அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துருவோம். தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக தான், ஒரு 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றினா கூட போதும். இப்போ நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ குக்கர் மூடியை போட்டு ஒரே ஒரு விசில் விட்டால் போதும். நல்லா அடுத்து பாருங்கள், ஸ்டீம் போயிடுச்சு. கொத்தமல்லி தழை சேர்த்துடலாம். பாருங்கள், டேஸ்ட்டான சிக்கன் கிரேவி குஸ்கா, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் செம்மையாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி